இரண்டாவது காரியம், அதன் அங்கே இருக்கிற அக்னி தழலில் உன் கை நிறைய எடுத்து அதை எருசலேம் நகரத்திலே இறைக்க வேண்டும் என்பது இரண்டாவது வேண்டுகோள். இந்த ரெண்டு வேண்டுகோளும் சிங்காசனத்திலிருந்து வெளிப்பட்ட வேண்டுகோள். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சணல் வஸ்திரம் தரித்திருக்கிற அவரை நோக்கி சொல்லுகிறார், சக்கரங்களுக்கு நடுவே பிரவேசி என்று. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அவர்கள் இருவரும் வெளியே துரத்தப்பட்டார்கள். துரத்தப்பட்டு அவர்கள் இனி ஒருபோதும் ஏதேன் தோட்டத்துக்குள் வராதபடிக்கும் பாவிகளாகவே அந்த ஜீவவிருட்சத்தின் கனியை புசித்து பாவிகளாகவே பாவ ஜீவிகளாகவே நின்று விடாதபடிக்கும் அந்த தோட்டத்திற்கு போகும் வழியை காவல் செய்யும்படி கேருபீன்களையும் சுடரொளி பட்டய சக்கரத்தையும் அங்கே வைத்தார். இப்பொழுது தேவகுமாரன் இயேசு அந்த சக்கரங்களுக்கு நடுவிலே அவர் பிரவேசிக்க வேண்டும். அதுதான் சிலுவை மரணம். சிலுவையிலே இயேசு மரித்தது அந்த கேருபீன்களின் சக்கரங்களுக்கு நடுவே பிரவேசித்ததற்கு ஒப்பாகும். அதன் அர்த்தம், அந்த சுடரொளி பட்டயத்தினால் வரக்கூடிய சேதத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அப்படி அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது சிலுவையில் மரிக்க வேண்டியதாயிருந்தது. அதாவது ஏதேன் தோட்டத்தின் வாசலிலே இயேசுவினுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டியதாயிருந்தது. ஏதேன் தோட்டத்தின் வாசலில் இயேசுவினுடைய ரத்தம் சிந்தப்பட்ட பின்பு இயேசு சொல்லுகிறார், நானே வாசல் என்று சொல்லுகிறார். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லுகிறார். எந்த மனுஷனாயிருந்தாலும் அவன் ஏதேன் தோட்டத்துக்குள் திரும்ப நுழைய வேண்டுமானால் அந்த வாசலிலே சிந்துண்ட இயேசுவினுடைய ரத்தத்தை அவன் விசுவாசித்த அந்த ரத்தத்தில் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அந்த இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட பின்புதான் அவன் ஏதேன் தோட்டத்துக்குள், நித்தியத்துக்குள், பரலோகத்துக்குள், தேவ மகிமைக்குள் அவன் நுழைய முடியும். இதனாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டு கேருபீன்களின் சக்கரங்களுக்குள் அவர் நுழைந்து ஜீவனையும் தந்தார். அதன் பின்பு அங்கிருக்கிற அக்கினியை கை நிறைய எடுத்து அதை எருசலேம் நகரத்தில் இறை என்று அவர் சொன்னபோது, இதே தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து மரித்து அவர் 50வது நாளிலே அந்த பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர் அக்கினியை கை நிறைய எடுத்து அதை எருசலேம் நகரத்தில் இறைத்த போது, எருசலேம் நகரத்திலே அங்கே அந்த மேல் வீட்டிலே 120 கச்சாடிகளைப் போல 120 கர்த்தருடைய பிள்ளைகள், அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், இயேசுவை விசுவாசித்த பின்னடையார்கள் எல்லாரும் அங்கே அமர்ந்து ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இயேசுவை பெற்றெடுத்த தாயாகிய மரியாளும் அங்கே அமர்ந்து 10 நாள் முகாமிட்டிருந்தார்கள். ஒரு நாள் 2 நாள் முகாமுக்கு வருத்தத்தோடு வருகிறவர்கள் உண்டு. 2 நாள் முகாமுக்கு லீவ் எடுக்க முடியாத ஆட்கள் இந்த காலத்திலே உண்டு. தேவனுக்கென்று தங்கள் நேரத்தை ஒதுக்குவதற்கு வசதி பார்க்கிறவர்கள் உண்டு, கேள்வி கேட்பவர்கள் உண்டு. ஆனால் 10 நாட்கள் தேவனுடைய மகிமையை பெறுவதற்காக, தேவனுடைய அக்கினியை பெறுவதற்காக 10 நாள் வேலைகளிலே ஈடுபடாமல், சொந்த குடும்ப காரியங்களிலே ஈடுபடாமல், கர்த்தருக்கென்று தங்களை ஒதுக்கி, கர்த்தருடைய பிரசன்னத்தில் தங்களை வெறுமையாக்கி, கர்த்தருக்காக அவருடைய பரிசுத்தாவிக்காக காத்துக்கொண்டே இருந்தார்களே. அப்படி ஒரு ஜனக்கூட்டம் இந்த கடைசி காலத்தில் எழும்பாதா? இப்படி 10 நாட்கள் தெய்வத்துக்காக, தேவ மகிமைக்காக, தேவ வல்லமைக்காக, தேவனுடைய விடுதலைக்காக, தேவனுடைய பிரசன்னத்துக்காக 10 நாள் காத்திருக்கிற ஒரு உண்மையான தேவ ஜனம், ஒரு உண்மையான பக்தியின் கூட்டம் எழும்பாதா? அப்படி எழும்பினால்தானே நம்முடைய தேசத்தை அசைக்க முடியும் என்பது இன்றைக்கு நம் எல்லாருடைய ஆதங்கம். 10 நாள் அவர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்கள் சத்தமிட்டு அழுது, சத்தமிட்டு ஜெபித்து, அதிகம் சத்தமிட்டு அழுதிருப்பது பேதுரு என்றுதான் என்னது எண்ணம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவை அவன் மறுதலித்து, அறியேன், இந்த ஆளை எனக்கு தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கின நேரம் ஆண்டவர் இயேசு அவனை திரும்பி பார்த்த பொழுது அவன் மனம் கசந்து அழுதான். தன்னுடைய கோழைத்தனத்துக்காக சமயத்திலே இயேசுவை உயர்த்த வேண்டியவன் நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த போது இயேசுவை பற்றி அறிக்கையிட்டு, வாழ்ந்தாலும் செத்தாலும் இயேசுவை அறிக்கையிட வேண்டிய
அந்த அளவுக்கு ஊட்ட சக்தியை பெற்ற அவன், உபதேசத்தை பெற்ற அவன், நல்ல சான்ஸ் வந்த போது கோழையை போல் நடந்து கொண்டு இயேசுவை அறியேன் என்று மனதார சொல்லி போதா குறைக்கு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கின பொழுது இதையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவர் இயேசு அவனை மன்னிக்கும் பார்வை பார்த்தபோது அவன் மனங்கசந்து அழுதான். இதயம் உடைந்தவனாய் மனங்கசந்து அழுதான் பேதுரு. அன்று அழ ஆரம்பித்தவன் தான். அழுகிறான் 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 அழுகிறான். மேல் மாடியிலே கூடியிருக்கும் பொழுதும் அவனுடைய அழுகையின் சத்தம் உயர, அதனால் தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது பேதுரு எழும்பினான். அந்த வேதனையில், அந்த வைராக்கியத்தில், ஐயோ நான் மறுதலித்து விட்டேனே. ஆனால் அபிஷேகம் வந்த பொழுது அவன் எந்த அளவுக்கு மறுதலித்தானோ அதற்கு நேர் எதிரடையாக அவன் மாறிவிட்டான். ஆவியானவர் அவனை நேர் எதிராக மாற்றிவிட்டார். இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதற்கு நேர் எதிராக உங்களை மாற்றுவதற்கு தான் கர்த்தர் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். உங்களுடைய குறைவு என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, உங்களுடைய கஷ்டம் என்ன, உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பல கோழைத்தனம் என்ன, அதற்கு நேர் எதிரடையாக கர்த்தர் நம்மை மாற்றாவிட்டால் இந்த முகாமில் நாம் ஏன் வந்தோம்? கர்த்தர் நம்மை மாற்றாவிட்டால் இந்த முகாமினுடைய நோக்கம் என்ன? நம்மை நேர் எதிரடையாக அன்றைக்கு பேதுருவை கர்த்தர் he changed him upside down மாற்றிவிட்டார். ஆவியானவர் மாற்றும்படி அவருடைய மகிமையை நம்மத்திலே ஊற்ற வேண்டும். எதற்காக தேவனுடைய மகிமையை இச்சிக்கிறோம், தேடுகிறோம், வாஞ்சிக்கிறோம்? ஆண்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஏன் கதறுகிறோம் என்றால் ஒரு பெரிய மாற்றம் நமக்கு தேவை. எல்லாருக்கும் தேவை, எனக்கு தேவை, உங்களுக்கு தேவை, எல்லா ஊழியர்களுக்கும் தேவை, எல்லா சபைகளுக்கும் தேவை. ஒரு மறுரூபம் நமக்கு தேவை. அந்த பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்ற பொழுது கம்ப்ளீட்டாக மாறினார்கள். பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை ஒளிந்தருளினார் என்று சொல்லி அக்கினியை எடுத்து எருசலேம் நகரத்திலே ஆண்டவர் இறைத்த வண்ணமாக தேவ அக்கினியை எடுத்து இந்த முகாமிலே ஆண்டவர் இயேசு என்னும் பிரதான ஆசாரியன் இன்றைக்கு அக்கினியை இறைக்கும்படி நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். ஆம் சகோதரனே, இயேசு உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னை ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே நிற்க விரும்பவில்லை. அவர் உன்னை ஏதேனின் மகிழ்ச்சிக்குள், மகிமைக்குள் வர கூப்பிடுகிறார். அதற்கு உனக்கு பரிசுத்த ஆவியை அக்கினியாய் ஊற்ற விரும்புகிறார். எல்லா சபைகளும் எழும்பி பிரகாசிக்கும்படி, எல்லா ஊழியர்களும் எழும்பி பிரகாசிக்கும்படி, எல்லா விசுவாசிகளும் எழும்பி பிரகாசிக்கும்படி, கர்த்தருடைய மகிமையை காணும்படி, இருள் இருக்கிற ஸ்தலங்களிலே பிரகாசிக்கிற ஒளியாக நாம் எல்லாரும் மாறும்படியாக கர்த்தர் தம்முடைய அக்கினியை நம்மத்திலே இறைக்க வேண்டும். அப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடுதான் இந்த